வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, நீட்டு நிறையா பேர் அந்த கொஸ்டின்ஸ்லாம் ஷேர் பண்ணங்காட்டி கேன்சலே பண்ணிட்டாங்க. அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்து நீட் பேப்பர் லீக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சம்திங் 131 கொஸ்டின்ஸ் என்னமோ லீக் பண்ணியிருக்காங்க. அதாவது 300 350க்கு ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு கொஸ்டின்ஸ் லீக் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ராஜஸ்தானுக்கு அனுப்பிவிட்டு ஒருத்தரே ஹாஸ்டல் மாதிரி மெயின்டைன் பண்ணி எங்கள் கிளாஸு சொல்லி கொடுத்துட்டு இருந்திருக்காரு. அவரே வாங்கி அவரோட பேரண்ட்ஸுக்கெல்லாம் பேசி சம்திங் ஒரு 20,000 to 2 lakhs வரைக்குமெல்லாம் பார்த்தேன் நான். அவ்வளோ அமௌண்ட்டுக்கு விற்றுருக்காங்க. ஸோ எப்படி நெக்ஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறாங்க என்னென்னு தெரியலன்ட்டு பார்த்தா அந்த எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் அஃபெக்ட் தான் ஆகுறாங்க. கிட்டத்தட்ட 23 லட்சம் பேர் எழுதியிருக்காங்க. எப்படி என்ன ஆக போகுது என்ன ஏதுன்னு தெரியல. இன்னும் டேட் எதுவும் சொல்ல. டேட் சொல்கிறதுக்கு எப்படியும் 2 weeks ஆயிரும்னு நினைக்கிறேங்க. ஐ மீன் எக்ஸாமுக்கு 2 to 3 weeks ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹால் சூஸ் பண்ணும், எகைன் ஹால் டிக்கெட் அது இதுன்னு அதெல்லாம் பண்ணும். அவங்க வந்து இப்போது கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மெடிக்கல் இவங்கெல்லாம் சொல்லி ஸோ அதை ஓகே கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்ட்டாங்க. அந்த ரோல் நம்பர் சம்திங் அது ஐடியாலாம் அதே தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது சேஞ்ச் பண்ணுறாங்களா என்ன ஏது ஒன்றுமே தெரியல. ஸோ இனிமேல் தான் எல்லாம் அப்டேட் விட தான் எப்படி என்னென்னு தெரியும். பார்ப்போம். நான் ஒரு கொஞ்சம் பேர் பண்ணுற தப்பில் நிறைய பேர் இது பண்ணிட்டாங்க. பட் ரொம்ப கஷ்டமாக ஒரு நினைக்கிறேன் அடுத்த அட்டம்ப்ட்டு. ஏன்னா இதில் இந்த இஷ்யூ ஆயிருக்கா, எகைன் இவங்க பண்ணுமா, எந்த அமௌண்ட்டு இல்லாமல் எதுவும் பண்ணுறதுக்கு அவங்க கொஷின்லாம் எப்படி எடுப்பாங்க, இல்லை எடுத்து வச்சுருக்காங்களா, ஏற்கனவே இருக்க அந்த டஃப்பான கொஷின்லாம் உள்ளே அமுத்தி விட்டுருவாங்களா என்ன இதுன்ட்டு தெரியல. ஸோ எக்ஸாம் நெக்ஸ்ட் வந்து எல்லாம் அனௌன்ஸ் பண்ண தான் தெரியும். ஸோ எப்படி எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது பார்ப்போம். நான் எதனா நியூஸ் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாம் அந்த டெலிகிராமில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டெலிகிராம்லாம் சென்ட் பண்ணி கொஞ்சம் நிறையா இது பண்ணிட்டாங்க. அதில் தான் இப்போது ரெஃபரன்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு கேன்சல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க நீட்டை பற்றி. எனக்கு ஐ மீன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி என்னென்னு தெரியும், பட் இது எப்படி என்னென்னு தெரியல. அட்மிஷன் பற்றி கேட்குறீங்க. அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் போன ஐ மீன் 2025 2024 நீட் எழுதியிருந்தீங்கன்னா அந்த நீட்டை வச்சே மூவ் பண்ணலாம். பட் இந்த இதுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க. என்னென்னா நீட்டோட போகணுன்னா நீட் வந்து தான் ஆகணும். ஸோ மேபி பாஸ் பண்ணிடுவாங்கிற பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்தாலும் பாஸ் பண்ண தான் போகிறீங்க. இல்லை ஓகே நம்ம இது டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், அடுத்து மூவ் பண்ணலாம்னா 2024 2025 அந்த நீட்டை வச்சு நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ இதுங்கிட்ட நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணணும், விசா லேட் ஆகிற போகுது அப்படி இப்படின்ட்டு இருந்தீங்க. ஸோ அதுங்கிட்ட தான் இந்த வீடியோ. எதனா டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். நான் என்ன எதுன்ட்டு வந்து அப்டேட் எதுனா தெரிஞ்சால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மேக்ஸிமம் எனக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த அட்மிஷனுக்காக என்னன்ட்டு கேட்டீங்க நிறைய பேர். அதுங்கிட்ட தான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்ட்டு சொல்கிறேன். இன்னொரு சீக்கிரம் பார்ப்போம். பை.